நண்பர்களே, வெற்றிக்கான ஓட்டத்தில் ஆஃப் செஞ்சுரினாலே அதேமாரி இந்த வீடியோ மூலியமா வெற்றிக்கான ஓட்டத்தில் 50 நாள் கடந்து போயிட்டு இருக்கோம். ஜிஹெச்சுக்கு டியூட்டிக்கு போகிறதுக்கு 7:30 மணிக்கு டிப்டாப்பாக கிளம்பி காடியை தட்டின்னு ஜிஹெச்சுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு தேவையான மெடிசன்ஸ், டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மாத்திரை கொடுக்குற கவரில் சீல் நேற்று அடிச்சது பத்தல, அதனால இன்னைக்கு அடிக்கிற மாதிரி ஆகிவிட்டு அதெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு ஓபிக்கு போயிட்டேன். இன்னைக்கு ஜென்ரல் கவுண்டரில் நடந்த சம்பவத்தை கேட்டிங்கன்னா, டேப்லெட் எல்லாத்தையும் என்னென்ன வேலைக்கு போடணும்னு சொல்லிட்டு ஒரு கவரில் போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் ஒரே கவரில் போட்டு தூக்கி போட்டு கவரை தூக்கி உள்ள தூக்கி போட்டு போயிடுவோம் நண்பர்களே. அப்புறம் நோட்டில் நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். டேப்லெட்ஸ்லாம் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கும் போது பேஷண்ட் வந்து இருந்தாங்க. அதை மாற்றி மாற்றி எழுதிட்டு இருந்தேன். இடையில நம்ம அக்கா வேற கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்கள் எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்கள். அப்புறம் இவங்க ட்ரைனிங் ஃபார்மசிஸ்ட் கோபிகா சிஸ்டர் உடம்புல ஒரு மாதிரி டைர்டாகி போயிடுச்சு. அதுக்காக ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு தேநீர் அடிச்சுட்டு சைக்காட்ரி கவுண்டருக்கு போயிட்டேன். அங்கேருந்து ஜென்ரல் கவுண்டர்லேருந்து கூப்பிட்டு வச்சு மாத்திரை கொடுத்து முடிச்சுட்டேன் கோபியை. ஏன்டா சீக்கிரம் முடிச்சேன்னு ஆகிவிட்டு இன்னைக்கு வைவா இருக்கு தம்பி, குண்டை தூக்கி போட்டாங்க. அந்த வைவால தெரியாததெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் நானும் பாவனும் தேநீர் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மதிய சாப்பாடை முடிச்சுட்டு உடற்பயிற்சிக்கு பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இனிமேல் மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் நம்ம வேலை பாட்டு நடந்துகிட்டே இருக்கணும் நண்பர்களே. 2 நாள் டெமோவுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அதனால சுலபமாக தான் இருக்கும் நம்புறேன். உடற்பயிற்சிக்கு முன்னாடி கை சுற்றி கால் சுற்றி முடிச்சுட்டு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் முடிச்சுட்டு கிப்பிங் பண்ற மாதிரி ஜம்பிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜம்பிங், சைடு ஜம்பிங், ஸ்ட்ரென்த்திங்காக பண்ணக்கூடிய பாடி வெயிட்டை சிங்கிள் லெக்ல வச்சு தூக்குறது, ஏணிப்படி ட்ரில்ஸ், சஃபிள் ரன்னிங், ஆக்டிவேஷனுக்காக ரெசிடென்ட் பெட்டை வச்சு பண்றது, லோவர் ஹிப்புக்காக எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு நம்ம ஊர்ல இன்னைக்கு பெரிய ஃபெஸ்டிவல் அதை பார்க்க போயிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இன்னைக்கு வரை காத்திருக்கும்.